வைகை அணை செக் டேம் பகுதியில் குளித்த தீயணைப்புத்துறை வீரர் சுழலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு உடலை மீட்டனர். வைகை ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் ஆற்றை கடக்கவோ இறங்கவோ யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை தாம்பரம் பகுதியில் தீயணைப்புத்துறை வீரராக பணியாற்றி வரும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கோவில் திருவிழாவிற்காக சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மதியம் நண்பர்களுடன் வைகை அணையில் உள்ள செக் டேம் பகுதியில் குளிக்க சென்ற நிலையில் திடீரென சுழலில் சிக்கி தண்ணீருக்குள் மூழ்கியுள்ளார். இதனை கண்ட நண்பர்கள் காப்பாற்ற முயற்சி செய்தும் சதீஷ்குமாரை காப்பாற்ற முடியவில்லை. இதுகுறித்து வைகை அணை போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து சதீஷ்குமாரை தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் செக் டேம் முன்பாக உள்ள ஒரு பள்ளத்தில் சதீஷ்குமார் இறந்த நிலையில் மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் முன்னால் சென்ற லாரியில் திடீரென பிரேக் போடப்பட்டதால் பின்னால் வந்த கல்லூரி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் தனியார் பொறியியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியின் பேருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பஞ்சட்டை அடுத்த அத்திப்பேடு அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் பேருந்து சென்றபோது முன்னால் சென்ற லாரி திடீரென பிரேக் போட்டதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து லாரி மீது பயங்கரமாக மோதியது. இதில் கல்லூரி பேருந்தின் முன்பகுதி சுக்குநூறாக நொறுங்கியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநர், ஒரு மாணவி மற்றும் 3 மாணவர்களுக்கு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் இருந்து பேருந்து மூலம் கஞ்சா கடத்தி வந்த ஒரு பெண் வியாபாரியும் ஒரு ஆண் வியாபாரியும் கைது செய்யப்பட்டு 18 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்துவதாக தொடர்ந்து காவல்துறைக்கு புகார்கள் வந்துள்ளது. இந்த நிலையில் ஆந்திராவில் இருந்து ஒரு பெண்ணும் ஆணும் சேலம் வழியாக கோவைக்கு கஞ்சா கடத்தி செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பேருந்து மூலம் கஞ்சாவை கடத்தி வருவதை கண்டறிந்த காவலர்கள் பேருந்தை பின்தொடர்ந்து சென்று சோதனை செய்தனர். அப்போது பேருந்தில் இருந்த 2 பேரிடம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் விசாரணை செய்த காவல்துறையினர் அவர்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த முத்துலட்சுமி என்பதும் அவரது அக்கா கணவரான சிவன்ராஜா என்பதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இவர்கள் ஆந்திர மாநிலத்தில் இருந்து 12 கிலோ கஞ்சாவை கடத்திக் கொண்டு பேருந்து மூலம் விற்பனை செய்வதற்காக எடுத்து சென்றது தெரியவந்தது. பின்னர் இருவரிடம் இருந்தும் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். அம்பாசமுத்திரம் அருகே ஆடுகளை கடித்து குதறிய சிறுத்தையை மோப்பநாய் உதவியுடன் வனத்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் வேம்பையாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவர் ஆடுகள் வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் கட்டி போட்டிருந்த ஆட்டை இரவில் வனப்பகுதியில் இருந்து வந்த சிறுத்தை தூக்கி சென்றுள்ளது. ஆட்டை தூக்கி சென்ற சிறுத்தை மலைப்பகுதியில் பாதி உடலை கடித்து குதறிய நிலையில் போட்டுவிட்டு சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் மோப்பநாய் வைத்து மோப்பம் பிடித்து சிறுத்தை வந்த வழியாக சென்று கூண்டுகள் வைத்துள்ளனர். தொடர்ந்து இப்பகுதியில் ஆடு, மாடு, நாய் போன்ற கால்நடைகளை சிறுத்தை வேட்டையாடி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் மலையடிவார கிராமத்தில் சோலார் மின்வேலி அமைத்து தர வேண்டும் என ஊர் பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மீன்பிடி குத்தகைதாரர் கொலை வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தப்பி சென்ற 2 பேருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தலவாய்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மராஜ். இவர் ராஜபாளையம் தென்றல் நகர் பின்புறம் உள்ள ஆதியூர் கண்மாயை மீன்பிடிக்காக குத்தகைக்கு எடுத்துள்ளார். கண்மாயில் குடிசை அமைத்து காவல் பணியில் 3 பேரை வேலைக்கு வைத்துள்ளார். இதில் கார்த்தீஸ்வரன், ஆனந்த் என்ற இருவரும் மீன்களை பிடித்து விற்பனையில் ஈடுபட்டு வந்ததால் தர்மராஜ் இருவரையும் கண்டித்து வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் நண்பர்களுடன் தர்மராஜை கொலை செய்ய கண்மாய் கரைக்கு வந்துள்ளனர். அங்கிருந்த தர்மராஜை மதுபோதையில் முகம் 2ஆகவும் கை கால்களை துண்டித்தும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த கொலை சம்பந்தமாக போலீசார் குற்றவாளிகளை பல இடங்களில் தேடியபோது
ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவர்கள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் கார்த்தீஸ்வரன், பாண்டியன் ஆகிய இருவரையும் விரட்டி பிடித்துள்ளனர். அப்போது தப்பிக்க முயன்ற இருவருக்கும் கை கால் முறிவு ஏற்பட்டது. மேலும் மற்றொரு குற்றவாளியான ஆனந்தராஜ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். தப்பி சென்ற மற்றொரு குற்றவாளியான மகேஷை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.